முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தி தனது முன்னாள் கணவர் வசம் உள்ள மகளை கண்டுபிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் போலீஸ் தலைமைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு 2014ஆம் ஆண்டு ஈப்போ உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டது. போலீசார் அவரது மகள் பிரசன்னா சிக்ஸாவை கண்டுபிடித்து முன்னாள் கணவர் முகமது ரிதுவான் அப்துல்லாவை கைது செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக அந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீசார் தங்கள் கடமையை புறக்கணித்துள்ளனர் என்றும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் அவர்கள் அவமதிப்பு செய்துள்ளனர் என்றும் இந்திராவின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்துள்ளார். இந்த மனு 2025 டிசம்பரில் நீதிமன்ற விதிகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் இது வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி ஈப்போ உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்திராவின் மகள் விரைவில் 18 வயதை எட்ட உள்ளதால் குழந்தைகள் சட்டத்தின் கீழ் கிடைக்கும் சட்ட உரிமைகள் விரைவில் முடிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கு 2009ஆம் ஆண்டு தொடங்கியது. அப்போது இந்திராவின் முன்னாள் கணவர் குழந்தைகளை ஒருதலை பட்சமாக இஸ்லாமுக்கு மதம் மாற்றியதுடன் இளைய மகளை கடத்தி சென்றார். பின்னர் 2010ஆம் ஆண்டு குழந்தைகளின் காவல் உரிமை இந்திராவுக்கு வழங்கப்பட்டாலும் முன்னாள் கணவர் அதனை மீறி ஒளிந்து விட்டார். இந்த வழக்கு மலேசியாவில் மத மாற்றம் மற்றும் குழந்தைகள் காவல் உரிமை, போலீஸ் பொறுப்புத்தன்மை போன்ற முக்கிய பிரச்சனைகளை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தம்பூன் தொகுதி தேர்தல் வெற்றி மற்றும் பிரதமர் நியமனம் இரண்டும் செல்லாது என்று அறிவிக்க கோரி வேதமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதி அலைஸ்லோக் வழங்கிய தீர்ப்பில் வழக்கை தள்ளுபடி செய்யும் பிரதமரின் மனுவை ஏற்றுக்கொண்டதுடன் வழக்கு தாக்கல் செய்த வேதமூர்த்தி அன்வாருக்கு 80,000 ரிங்கிட் செலவினமாக செலுத்த உத்தரவிட்டுள்ளார். வேதமூர்த்தி 2022 நவம்பர் பொதுத் தேர்தலில் அன்வார் போட்டியிட தகுதியற்றவர் என்றும் அதனால் அவரது வெற்றியும் பிரதமர் பதவி நியமனமும் செல்லாது என்றும் அறிவிக்க கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட மன்னிப்பு அரசியலமைப்பின் கீழ் விதிக்கப்பட்ட 5 ஆண்டு தகுதி நீக்கத்தை நீக்கவில்லை என்று அவர் வாதிட்டார். ஆனால் நீதிபதி லோக் இந்த வழக்கில் எந்த விதமான சட்ட அடிப்படையும் இல்லை என்று தெரிவித்தார். இந்த வழக்கு நியாயமான காரணம் எதையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் இது சட்ட ரீதியாக நிலைநிறுத்த முடியாததும் அர்த்தமற்றதும் ஆகும் என்றும் அவர் கூறினார். மேலும் இது நீதிமன்ற செயல்முறையை தவறாக பயன்படுத்தும் முயற்சி என்றும் வழக்கை தொடர்ந்து விசாரிப்பதில் பயன் இல்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் இந்த நீதிமன்றம் தேர்தல் நீதிமன்றம் அல்ல என்றும் தேர்தல் தகுதி தொடர்பான பிரச்சனைகள் தேர்தல் மனுவின் மூலமே மட்டும் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் விளக்கினார். இது தேர்தல் குற்றச்சாட்டு சட்டத்தின் பிரிவு 33(1) கீழ் தேர்தல் நீதிபதியால் விசாரிக்கப்பட வேண்டியது என்றும் அவர் கூறினார். தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யவிருப்பதாக வேதமூர்த்தி பின்னர் தெரிவித்தார். இந்த வழக்கில் அன்வார் சார்பில் வழக்கறிஞர் ரஞ்சித் சிங் ஆஜராகி இருந்தார். வேதமூர்த்தி சார்பில் கார்த்திகேசன் வாதாடினார். ஜொகூர் காவல்துறை மேற்கொண்ட சோதனையில் 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருளுடன் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ரஹமான் ஆசாத் தெரிவித்துள்ளார். சந்தேகத்துக்குரிய 36 வயதான ஆடவரின் வாகனம் ஜொகூர் சாலைகளில் சுற்றி வந்ததை கண்காணித்த காவல்துறை வாகனத்தை பின்தொடர்ந்ததாகவும் சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டி சாலையோர கடைகளில் பெட்டிகளை இறக்கி வைக்கும் போது கைது செய்யப்பட்டதாகவும் டத்தோ அப்துல் ரஹமான் ஆசாத் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆடவரிடமிருந்து 20 கிலோ இடையிலான ஷாபு வகை போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்ததாகவும் ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ரஹமான் ஆசாத் கூறினார். கைது செய்யப்பட்ட ஆடவர் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் ஜொகூரின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடவரின் பின்னணியில் இருக்கும் மற்றவர்களையும் காவல்துறை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவர்களையும் கண்காணித்து வருவதாகவும் டத்தோ ரஹமான் ஆசாத் தெரிவித்தார். பிரதமர் துறையின் சட்ட நிர்வாக சீர்திருத்த அமைச்சின் துணை அமைச்சராக இருக்கும் குலசேகரன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அம்னோ உலாமாவின் துணைத் தலைவர் டாக்டர் கைருடின் தக்ரி வலியுறுத்தியதை தொடர்ந்து பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவரான அமாட் ஃபத்லி ஷாரியும் குலசேகரன் சட்டத்துறையின் துணை அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் என்பதால் அவரை பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக அருண் துரைசாமி எனும் சமூக ஆர்வலர் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவேற்றியதாக நீதிமன்றத்தில் ஆஜரான போது நீதிமன்ற வாசலில் துணை அமைச்சர் குலசேகரன் அருண் துரைசாமியை வரவேற்றார்.
ஒரு குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கும் ஒருவர், அதிலும் இஸ்லாத்தை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கும் ஆடவரை துணை அமைச்சர் குலசேகரன் நீதிமன்ற வாசலில் வரவேற்பது தேவையற்றது என்றும், துணை அமைச்சர் பொறுப்பில் இருக்க குலசேகரனுக்கு தகுதி இல்லை என்றும் பாஸ் கட்சியின் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். நேற்று இச்சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த துணை அமைச்சர் குலசேகரன், நீதிமன்றத்தில் தாம் இருந்தபோது அருண் துரைசாமியை கண்டதாகவும் அவருடன் பேசியதாகவும் இயல்பான ஒரு உரையாடலாகவே அது அமைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாட்டில் உள்ள 43 சிறைச்சாலைகளில் இருந்து மொத்தம் 937 கைதிகளை அரசாங்கம் விடுவித்துள்ளது. ஸ்லாங்கூர், கோலாலம்பூர் ஆகிய சிறைகளில் இருந்த 899 ஆண் கைதிகளும் 38 பெண் கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர், கோலாலம்பூர் சிறைச்சாலைத்துறை துணை ஆணையர் அமினோன் அட்னான் தெரிவித்தார். விடுதலை செய்யப்பட்டவர்களில் 406 பேர் தங்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் 390 பேர் நிறுவன பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் 137 பேர் சமூக காப்பகங்களில் தொண்டூழியர்களாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமினான் அட்னான் கூறினார். குற்றத்தை ஒப்புக்கொண்டு சிறையில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் கைதிகள் சிறையில் நன்னடத்தையுடன் நடந்து கொள்வதையும் கருத்தில் கொண்டு இந்த விடுதலைகள் வழங்கப்படுவதாகவும் அமினான் அட்னான் தெரிவித்தார். விடுதலை செய்பவர்களையும் அதிகாரிகள் கண்காணித்து வருவதாகவும், குடும்பங்கள் இல்லாதவர்கள் சமூக நல இல்லங்களில் பணியாளர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அமினான் அட்னான் கூறினார். மலேசிய ரிங்கிட் சிங்கப்பூர் டாலருக்கு எதிராக கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றுள்ளது. புதன்கிழமை ரிங்கிட் சிங்கப்பூர் டாலருக்கு எதிராக 0.2 விழுக்காடு வலுப்பெற்று 3.0615 இருந்தது. இது மார்ச் 2021க்கு பிறகு அதன் மிக உயர்ந்த அளவு என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவின் விலை உயர்வினால் உலகளாவிய எரிசக்தி நிலை அதிர்ச்சியில் இருந்தாலும் இப்பகுதியில் மலேசியா சிறந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அந்நிய நேரடி முதலீடு மற்றும் கணிப்புகளை விட அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஆகியவற்றாலும் மலேசியாவின் நாணயம் வலுப்பெற்றுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ரிங்கிட் ஜோடி முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏனெனில் இரு நாடுகளும் நெருங்கிய வர்த்தக உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றன. மேலும் அவற்றுக்கு இடையேயான தரைவழி எல்லை உலகின் மிகவும் பரபரப்பான கடக்கும் இடங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.